ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை போர்க்குற்றம் தொடர்பான ஐநா அறிக்கை மீது இன்று பொது விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை போர்க்குற்றம் மற்றும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டது பற்றி சர்வதேச ஒத்துழைப்புடன் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. சர்வதேச கண்காணிப்பு இருந்தால் மட்டுமே மாற்றம் ஏற்படும் என இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். For the last 6 years, the proper investigations into killings, abductions and assaults and against the journalists and destruction of media institutions. That hasn't happened. One or two incidents have started, but when it comes to Tamil journalists and Tamil media organizations, no investigation has been initiated. That's very deplorable, and I'm not sure whether this will depend on this resolution or not. It will depend on international and local civil society organizations, how much pressure we can put on the government to investigate assault, not only in single journalists, not in Colombo, not on very high-profile cases, but really in the Tamil areas as well as all over the world. I think that's a challenge. I'm still hopeful that we should get there, but it's still a difficult task ahead. வரலாற்றில் இலங்கை அரசு நன்மைகளை கொண்டதாகவோ அல்லது தமிழ் மக்கள் மீது ஒரு நல்ல எண்ணங்களோடு பொறுப்பு கூறும் தன்மையோடு நியாயபூர்வமாக இலங்கை அரசு நடந்ததாக வரலாறு இல்லை. இப்பொழுதும் கூட நாங்கள் இலங்கை அரசினுடைய நடவடிக்கைகளில் பயப்படுகின்றோம். ஏனென்றால் காலமாக அவர்கள் ஏமாற்றுக்களையே கை கொண்டவர்கள். இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் கூட, குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தான் நடைபெற்றது. அதனால் தான் அதனை இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற ஒப்பந்தம் என்பதனால் கிழித்தறிய முடியவில்லை. ஆனால் இலங்கை தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒப்பந்தங்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதும் கூட இந்த ஐநா சபையினுடைய ஆதரவோடு வருகிற இந்த தீர்மானம் என்பது ஒரு சர்வதேச ரீதியான பலத்தோடு, சர்வதேச ரீதியான நீதிவான்கள், சர்வதேச ரீதியான விசாரணையாளர்கள், இன அழிப்பு தொடர்பான நிபுணர்களுடைய மேற்பார்வையோடு நடத்தப்படுமாக இருந்தால் அங்கு இருக்கின்ற சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு, வெளிநாடுகளில் இருக்கின்ற சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு, இந்த நிலைமைகள் சரியாக மேற்கொள்ளப்படுமானால் ஒரு மாற்றத்தை நாங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். இது யுத்த காலத்தில் ஒரு சூனிய பிரதேசமாக இலங்கை இராணுவம் அறிவித்த பிரதேசங்களில் நடந்த குற்றச் செயல்களுக்கு எப்படி இந்த அரசாங்கத்தால் நீதி வழங்க முடியும்? இது ஐநா உரிமை ஆணையாளர் ஹுசைன் நின்ற பரிந்துரையின் பேரில் ஹைபிரிட் ஸ்பெஷல் கோர்ட் வந்தால் மட்டுமே எமது மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இருப்பினும் இந்த அமெரிக்கா தீர்மானத்தில் ஹைபிரிட் எடுத்ததாக தகவல்கள், ஊர்ஜிதமற்ற தகவல் கிடைக்கிறது. அப்படி அது எடுக்கப்பட்டிருந்தால் இது எமது மக்கள் ஏமாற்றம் அடைகின்ற செயலாகத்தான் அமையும்.